Hi friends, welcome to SenThen lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு மார்னிங் vlog தாங்க பார்க்க போறீங்க. மார்னிங் வந்துட்டு எந்திரச்சோன ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா அடுப்புல வந்து சுடு தண்ணி இன்னொரு பக்கம் வந்து பால் வந்து கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். இந்த சாயங்காலம் வாங்க பால் வந்துட்டு சூடு பண்ணிட்டு இருக்கேன். நேத்து நைட் வந்து குடிச்சது போக மிச்சம் வந்து நான் எப்பவுமே எடுத்து வச்சுக்குவேன். அத வந்து நான் இப்போ வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து சூடாகிட்டு இருக்கட்டும்ங்க. இப்போ இதெல்லாம் சூடாகிடுச்சு. நான் இதை வந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஊற்றி வச்சுக்க போகிறேன். ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு வயசு ஆகலை. அதனால நான் அவளுக்கு இன்னும் வந்துட்டு மாட்டுப்பால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போ வந்து என்னோடய மூத்த பாப்பாவுக்காக தான் எனக்கு பால் வந்து ஊற்றிட்டு இருக்கேங்க. இது வந்து ஊற்றி ஒரு மூடி வச்சுட்டேன் அப்படின்னா அவன் எந்திரிக்கும் போது லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்துருவேன். இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. மிச்ச பாலில் வந்து சர்க்கரையும் டீ தூளும் போட்டு வந்து நல்லா சூடாக வந்துட்டு சாயை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து நான் இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேங்க. எப்போவுமே மார்னிங் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு கிளாஸ் இல்லாட்டி 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து சுடுதண்ணி வந்து எடுத்துக்குவேன். சுடுதண்ணி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க நான் அடுத்ததெல்லாம் வந்துட்டு டீ காஃபி ஏதாச்சும் நான் வந்து எடுத்துக்குவேன். நான் இப்போ வந்து மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வந்துட்டு வதக்கிறதுக்காக அடுப்பில் வந்துட்டு ஒரு சின்ன வானொலி வந்து வச்சுருக்கேங்க. வானொலி வந்து நல்லா சூடாகிடுச்சு. நான் இதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். சமையல் எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நான் இப்போ அதில் வந்துட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இட்லி தோசை அந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக வெங்காயம் தக்காளி சட்னி வந்து அரைச்சிக்குவேன். இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி சட்னி தான் நான் வந்து அரைப்போம் நம்ம வீட்டில். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பில் வச்சுருந்த சுடுதண்ணி வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இறக்கி வச்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு இட்லி குக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி வந்து ஊற்றிருக்கேங்க. அது அடியில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேங்க. மாவு ஊற்றும் போது அதில் வந்து 3/4 பங்கு வந்துட்டு வர்ற அளவுக்கு நம்ம வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு ஒரு பக்கம் ஊற்றிட்டு மறுபக்கம் ஊற்றும்போது நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு எடுத்து ஊற்றணும். அப்படின்னா தான் வந்து ஒரு பக்கம் மறியாமல் இருக்கும். எல்லா தட்டிலையுமே வந்து இட்லி வந்து ஊற்றிக்க போகிறேங்க. அதுவும் இல்லாமல் மதியத்துக்கு வந்துட்டு நான் இட்லி உப்புமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பிளேட்லேயுமே வந்து நான் வந்து இட்லி வந்து ஊற்றிக்க போகிறேன். எங்கள் மூத்த பாப்பா வந்துட்டு எனக்கு உப்புமா வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதனால தான் வந்துட்டு சரி சிம்பிளாக நம்ம வந்து இட்லி உப்புமா வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கும் சேர்த்து வந்து இட்லி ஊற்றிட்டுருக்கேன். மதியம் வந்து எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து சிம்பிளாக பருப்பு சாதம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து இட்லி தட்டில் ஃபுல்லாக நான் வந்து இட்லி ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு 4 தட்டில் தான் நான் வந்து இட்லி ஊற்றிருக்கேன். அடித்தட்டில் வந்து நான் எப்போவுமே இட்லி ஊற்ற மாட்டேன். அடித்தட்டில் ஊற்றுற இட்லி வந்து சுடுதண்ணியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுறதுங்க. அதனால் வந்து அந்த இட்லி வந்து சாப்பிடவே முடியறதில்ல. அதனால் நான் எப்போவுமே வந்து அடித்தட்டில் வந்து இட்லி ஊற்ற மாட்டேன். இப்போ நான் மாவை வந்துட்டு இட்லி பானைக்குள்ளே வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட இட்லி வேகட்டும். இப்போ சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது வந்து மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து அடிச்சுக்கலாம். சட்னிக்கு வதக்கினது வந்து அது பாட்டுக்கு ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு டம்ளர் டீ வந்து எடுத்துக்கிறேங்க. எல்லா வேலையும் மோஸ்ட்லி முடிச்சாச்சு. இது வந்து நைட்டு சூடு பண்ண சுடுதண்ணி வந்து நான் பாட்டில்லையும் ஜக்லையும் ஊற்றி வச்சுட்டு தான் அதை அலசிட்டு நான் மறுபடியும் வந்துட்டு மார்னிங்க்கு வந்து சுடுதண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுடுதண்ணி வந்துட்டு எங்களுக்கு இந்த நாள் ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், இட்லி வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இட்லி வந்து நல்லா ஆவி பறக்க இருக்குங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸில் வந்துட்டு லைட்டாக பச்சை தண்ணி ஊற்றிட்டு நைஃப் வந்து எடுத்து டிப் பண்ணி பார்க்குறேன். இட்லி வந்து ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கலாம். இட்லி வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் வந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே சூட்லேயே வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லியை வந்து எடுத்து போட்டுக்கலாம். எப்போவுமே இட்லியை வந்துட்டு அடுப்புலேருந்து இறக்குன உடனே வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து அப்படியே வந்துட்டு
சூட்லேயே லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லி எடுத்தோம் அப்படின்னா இட்லி குக்கர்லேருந்து இட்லி வந்து ஒட்டாமல் வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் மற்ற வேலையில் நான் வந்து பார்க்கணும். இட்லி வந்து கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்குது. இட்லி தக்காளி சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சட்னி அரைக்கும்போது கொஞ்சம் நீர்க்காக அரைச்சிட்டேங்க. அது அரைக்கும்போது கொஞ்சம் பத்தாதது மாதிரி இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் நீர் விட்டு அரைச்சிட்டேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எங்கள் பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா. பாப்பா எந்திரிச்ச உடனே அவளுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்ருக்கேன். இவங்க தான் எங்கள் மூத்த பாப்பா. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போயாச்சுங்க. இப்போ நான் வந்துட்டு மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் சின்ன பாப்பா வந்து எந்திரிக்கிறதுக்குள்ளேயே நான் இந்த வேலையை நான் வந்து பார்த்துக்க போகிறேங்க. நான் வந்து மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஸ்பாஞ்சும் நம்ம வந்து ரெகுலராக பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப்பு தான் எடுத்துக்கிறேன். அதை வச்சு லைட்டாக வந்து அப்படியே ஸ்பாஞ்சை வந்து லேசாக சோப்பில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்கும்போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடுங்க. இந்த மாதிரி மிக்சியில் வந்து சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கு வச்சு நம்ம உள்ளே குத்தி எடுக்கும்போது அதிலேருந்து எல்லா அழுக்குமே வந்துடுங்க. நம்ம அப்பப்போ வந்து மிக்ஸி யூஸ் பண்ணும்போது அதை அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து எங்கள் சின்ன பொண்ணு வந்துட்டு அங்கேயும் தவந்துக்கிட்டே இருக்கா. அதனால் அவள் பின்னாடி ஓடுறதுக்கே வந்து நேரம் சரியாக இருக்குது. அதனால் வந்துட்டு அவள் உறங்குற நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்துட்டு முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சோப் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஈரமான கிளாத் எடுத்துக்கலாங்க. இந்த ஈரமான கிளாத்தை வச்சு நம்ம மிக்ஸி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரமான கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாத் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மிக்ஸி வந்து எப்பவும் போல் நல்லா இருக்குங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்பலாம் ஸ்ட்ரைன் பண்ணி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், மிக்ஸி வந்துட்டு இப்போ இப்படி தான் வந்துட்டு என்னோட க்ளீன் பண்ண முடிஞ்சுது. அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது நான் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.